5 ஆண்டு காலமாக மக்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்விக்கு ஸ்டாலின் சார் சொன்ன பதில். அதை பற்றி பேசணுன்னா மணிக்கணக்காக பேசலாம், நாள் கணக்காக பேசலாம். ஒரு சில குறைகள் இருக்குது, ஆனால் அனைத்து வகையிலும் முன்னேறி இருக்கிறோம், அதையும் நம்ம ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் வளர்ச்சியும் வளமான எதிர்காலமும் இருக்கணும்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நாம் தான் தொடரணும் அப்படின்னு பேசியிருக்கிறார் ஸ்டாலின் சார் அவர்கள். திமுகவை இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்று பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்காங்க. திமுக ஒருபோதும் இந்துக்களுக்கு எதிரான கட்சி இல்லை என்று சொல்கிறார். அப்புறம் ஏன் நிறைய கோயில்கள்லாம் காணாப்போச்சு, கோயில்களில் உள்ள காசும் காணாப்போச்சு. அப்புறம் நீங்கள் ஒரு முறை கூட இந்துக்களோட பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொன்னதே இல்லை. இந்த கடந்த 5 ஆண்டில் 5 பொங்கல், 5 தீபாவளி, 5 விநாயகர் சதுர்த்தி, 5 ஆடிப்பெருக்கெல்லாம் வந்திருக்கு. ஆனால் ஒரு முறை கூட வாழ்த்து சொல்ல. ஆதீனங்கள் கூட வாழ்த்து சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் சொல்லவே இல்லை? இந்தியாவின் பிரதமர்கள்லேருந்து ஆளுநர் உட்பட தமிழகத்தில் இருக்க மற்ற கட்சி தலைவர்கள் கூட பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு தடவை கூட வாழ்த்து சொல்லவே இல்லை. ஆனால் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறீங்க, கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து சொல்கிறீங்க. இதில் எங்களுக்கு வருத்தம்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு வருத்தம்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் அதிகப்படியான ஓட்டை எங்ககிட்டேருந்து தான் நீங்கள் வாங்குறீங்க. ஏன் எங்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லவே இல்லை? ஆதீனங்கள் உட்பட தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டுக்கெல்லாம் மக்கள் நல்லா இருக்கணும், விவசாயம் செழிக்கணும், நாடு நல்லா பெறணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு வாழ்த்து சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு தடவை கூட இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லவே இல்லை. அது ஏன்? பால் பாக்கெட்டில் கூட ரம்ஜான் வாழ்த்து போட்டு நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் கூட ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் இப்போ எங்கன்னு தெரியல. ஆனால் நான் இந்துக்களுக்கு எதிரான கட்சி இல்லைன்னு சொல்கிறீங்க.